பரமனுக்காக அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி கிட்ட அடிக்கடி மோதுறதா கொஞ்சம் அரசல் புரசலா மினிஸ்டர் காது வரைக்கும் போயிடுச்சான். எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லி சொன்னாருடா. அதனாலதான் அவனை ஒண்ணும் பண்ணாம வந்துருன்னு சொன்னேன். இங்க பாருங்க கலாமா, நீங்க என்ன சொன்னாலும் தட்டாம செய்வான் இந்த பரம. ஏன் எதுக்குன்னு எதுக்காவது உங்ககிட்ட இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டிருக்கேன் சொல்லுங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா, விடுங்க. என்ன சரியா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீ ஒருத்தன் தாண்டா பரமா. சரிடா, நீ ரெஸ்ட் எடு, நான் வைக்கிறேன். சரிம்மா. மாப்ள, நீ இவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல மாப்ள. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான்டா பரமா நீ இந்த விஷயத்துல பண்ணிருக்க. ஐயோ, கைப்புள்ள, எனக்கு மட்டும் இப்படி ஒரு குடும்பம் இருந்திருந்தா இந்த பரம எப்படி ஆயா இருந்திருப்பேன் இன்னைக்கு. வாஸ்தவம் தான் மாப்ள. ஆனா இதுக்கப்புறம் அந்த போலீஸால கலாமாக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த சென்டிமெண்ட்ல வேலைக்கே ஆகாது. பரமா, நீ நல்லவனா கெட்டவனா? கைப்புள்ள, இந்தாதான் வந்துட்டேன். இளமதி, இளமதி, வீட்ல யாரா இருக்கீங்களா? வீட்ல யார் இருக்கீங்க? ஏமா எங்க எல்லாருக்கும் நாமத்தை போட்டு ஓடிடலான்னு பாத்தியா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க இளமதி ஒரு மாசமாவது வட்டி கட்ட தவறி இருக்காளா? இப்படி வீட்டுக்கு வந்து சத்தம் போடுறது நல்லாவா இருக்கு? நல்லாதான் இல்ல, இங்க வந்து சத்தம் போடுறதுனால எங்க மானம்ல சேர்ந்து போகுது. அண்ணா என்னாச்சுன்னு மாசம் தவறாம வட்டி கொடுத்துட்டு வர என்ன நம்ப மாட்டீங்களான்னு? இளமதி, உனக்கு உன் கடையை நம்பிதான் நாங்க உனக்கு கடனே கொடுத்தோம். வேற கடன்காரங்க வந்து நேத்து உன் கடையை இழுத்து மூடிட்டதா கேள்விப்பட்டோம். அப்புறம் எந்த நம்பிக்கையில உனக்கா காத்துக்கிட்டு இருக்கிறது சொல்லு? அண்ணா என்னோட சரக்கெல்லாம் திருடு போயிடுச்சுன்னு. அது கிடைச்சிருச்சுன்னா அந்த ஆர்டரை கொடுத்து பணத்தை வாங்கி பாதி கடனை அடைச்சிருவேன்னு. ஆமா ஆமா அப்படியே அடைச்சிடுவேன். இப்ப நீ எதுக்கு இடையில போய் பேசிட்டு இருக்க? அதான் இளமதி டைம் கேட்டுட்டு இருக்கா.